வணக்கம் பிளண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்னோட பாண்ட் ஃபார் மோர் கான்செப்ட் டைட்டில் அனிமேஷனோட பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் எபிசோடோட கமெண்ட்ஸில் ஜாக் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பிளெண்டரில் எப்படி மோஷன் ட்ராக்கிங் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஜாக், இது உங்களுக்காக பிளெண்டரில் மோஷன் ட்ராக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னோட பிளெண்டர் ஸ்கின் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் பிளெண்டர் 4.5.1 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பிளெண்டரோட மெனுஸில் டாப்பில் மேலே எங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் விஎஃப்எக்ஸ் மோஷன் ட்ராக்கிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மோஷன் ட்ராக்கிங்கோட இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த டேபில் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து என்னோட கிளிப்பை நான் லோட் பண்ணிக்கிறேன். இதான் என்னோட ட்ராக் பண்ண போகிற கிளிப்பு. ஸோ இது வந்து ஈஸியான ஒரு கிளிப்பை ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். அதுக்காக நான் இந்த கிளிப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே பிளெண்டரில் ஒரு மோஷன் ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளெண்டரில் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு மோஷன் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர்லையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அந்த கிளிப்போட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் என்ன, அது என்ன ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மோஷன் ட்ராக்கிங் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ கரெக்டாக உங்களுக்கு மோஷன் ட்ராக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளிப் வந்து 19201080 and 50 frames per second ஷூட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பேனலில் 19201080 50 frames per second அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஸோ என்னோட அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு என்னோட ஃப்ரேம்ஸ் per second 50 frames per second செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னோட ரெசல்யூஷன் பாருங்கள் 19201080 இருக்கு, டிஃபால்ட்டான ரெசல்யூஷன். ஃப்ரேம் ரேட் நான் செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கலர் மேனேஜ்மெண்ட்டில் போய் வியூ ட்ரான்ஸ்ஃபார்மை நான் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக கிடைக்கும் என்னோட வியூ. ஃபஸ்ட்டு ஏஜிஎக்ஸில் இருந்தப்போ இப்படி இருந்துச்சு, ஸ்டாண்டர்ட் வைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் என்னோட ஃபுட்டேஜ். ஓகே, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நீங்கள் ட்ராக்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு செட் சீன் ஃப்ரேம்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க. அப்போ என்ன ஆகும், என்னோட மூவி கிளிப்போட டியூரேஷன் இங்கே செட் ஆகிடும் டைம் லைனில். இங்கே பாருங்கள் 1 to 115 ஃப்ரேம்ஸ். அதுக்கப்புறம் ப்ரீ ஃபெட்ச் கொடுங்க. ப்ரீ ஃபெட்ச் கொடுத்தோடனே எனக்கு இந்த மூவி கிளிப் ஃபுல்லாக எனக்கு ப்ரீ ஃபெட்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இங்கே மார்க்கர் இருக்குல்ல, இதில் மேனுவலாக நம்ம ஆட் பண்ணால் ஆட் கொடுத்து மேனுவல் ஆட் பண்ணலாம். நான் இப்போ டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். டிடெக்ட் ஃபீச்சர்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சீனில் எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சாஃப்ட்வேரே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணும். ஸோ மார்க்கர்ஸ் அப்படிங்கிறது இதோ இந்த பில்லராக இருக்கலாம், இந்த கற்களாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற எந்த ஆப்ஜெக்டாக வேணா இருக்கலாம். அந்த சீனில் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை பொறுத்து தான் ஒரு கேமராவோட மோஷனை வந்து இந்த சாஃப்ட்வேர் ட்ராக் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட் டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு இங்கே இந்த பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இது வந்து டிஃபால்ட்டாக பிளெண்டரில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளெண்டர் எடுத்துக்கிறது. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. இன்னும் கூட நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த டிடெக்ட் ஃபீச்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, இதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த த்ரெஷ்ஹோல்டை நான் கம்மி பண்ணுறேன். 0.5 இருக்கு, நான் 0.1 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். நீங்கள் த்ரெஷ்ஹோல்டு கம்மி பண்ண எனக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 0.01 வச்சிருக்கேன். வச்சுட்டு என்னோட டிஸ்டன்ஸை கூட நான் ஒரு 100 வச்சுக்கலாம். அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா வேணா கூட பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ட்ராக் செட்டிங்ஸில் இந்த பேட்டர்ன் சைஸ் வந்து 15 வச்சுக்கோங்க. சர்ச் சைஸ் 100 வச்சுக்கலாம். வச்சுட்டு ப்ரீ பாஸ் இருக்குது, நார்மலைஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சீனை ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ கீழே அந்த பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சீன் வந்து எனக்கு ட்ராக் ஆகும். இப்போ எனக்கு ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட் ஃப்ரேமில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹெச் ப்ரெஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி இங்கேருந்து ரிவர்ஸ் ட்ராக் பண்ண போகிறேன். திருப்பி டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ட்ராக், இந்த ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ட்ராக் பக்கத்துலேயே இன்னொரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் ரிவர்ஸ் ட்ராக் ஆகும். இப்போ ஃபுல்லாக ரிவர்ஸ் ட்ராக் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ட் ஹெச் ப்ரெஸ் பண்ணி ஏற்கனவே பண்ணத்தையும் நான் அன்ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு சால்வ்னு இருக்குது பாருங்கள், இந்த பட்டன் போயிடுங்க. இங்கே போயிட்டு ஃபோக்கல் லென்த் ரேடியல் டிஸ்டார்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஃப்ரேம் ஏ கீ ஃப்ரேம் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கீ ஃப்ரேம் ஏங்கிறது எந்த இடத்துல கேமரா மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் எந்த இடத்துல எண்ட் ஆகுது அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணலாம். கேமரா மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக அதை எப்படி வச்சுக்கலாம். இருந்தாலும் நான் வந்து ஒரு 50 to 115 வச்சுக்கிறேன், 151 வச்சுக்கிறேன். ஸோ இப்போது சால்வ் கேமரா மோஷன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு கேமரா வந்து சால்வ் ஆகுது, கேமரா மோஷன் ட்ராக் ஆகுது. இப்போ இங்கே சால்வ் எரர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது 0.87 இருக்குது. ஸோ நார்மலாக சால்வ் எரர் வந்து 1 கீழே இருந்தாலே ஓகே. இது இன்னும் கம்மி பண்ணலாம், 0.25 கொண்டா தான் இன்னும் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே ரெட் கலரில் இந்த மார்க்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டெலிட் பண்ண வேண்டிய மார்க்கர்ஸ். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ட்ராக் ஆகாத மார்க்கர்ஸ். ஸோ இதை டெலிட் பண்ணலாம். எப்படி டெலிட் பண்ணலான்னா, க்ளீனப்பில் போயிட்டு எரர் வந்து 0.87 இருக்குல்ல, நான் 0.87 செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு க்ளீன் ட்ராக்ஸ் கொடுத்து இந்த க்ளீன் ட்ராக் ஆப்ஷன்ஸில் போயிட்டு டெலிட் ட்ராக்ஸ்னு கொடுத்தா எனக்கு அதெல்லாம் டெலிட் ஆகிடும். இப்போ திருப்பி நான் சால்வ் கேமரா மோஷன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு இப்போ 0.29 வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் பெட்டரான ஒரு சால்வ் வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம். இப்போ அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே ஓரியன்டேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ளோர், வால், செட் ஆரிஜின், செட் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஓரியன்டேஷன் டேபில் நான் ஃபஸ்ட்டு செட்டப் ட்ராக்கிங் சீன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாருங்கள் இங்கே செட் ஆகிடுச்சு. ஆனால் கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல செட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த செட்டப் ட்ராக்கிங் சீன்ங்கிறது
ஒரு பிளேன் மாதிரி அந்த பிளேன் வந்து ப்ராப்பராக செட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு சீனில் அந்த நீங்கள் வைக்கிற 3D ஆப்ஜெக்டோ இல்லை இமேஜோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதில் 3 கீ பாயிண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஃப்ளோர்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஃப்ளோர் வந்து இங்கே செட் ஆகிருக்கு. எனக்கு கரெக்டாக அந்த கேமரா ஆங்கிளில் கரெக்டாக எனக்கு செட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, செட் ஸ்கேல் இருக்குல்ல, ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் கொஞ்சம் 5ன்னு வச்சுட்டு ஏதாச்சும் 2 பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் செலக்ட் பண்ண ஏதாச்சும் 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி செட் ஸ்கேல்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஸ்மால் சைஸ் ஆகிடுச்சு. நான் டிஸ்டன்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 8 வச்சுட்டு திருப்பி செட் ஸ்கேல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக எனக்கு அந்த பிளேன் செட் ஆகிடுச்சு. இந்த பிளேன் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம 3D ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செட் ஸ்கேல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த ஆக்சஸ் பாருங்கள், எனக்கு கரெக்டாக இந்த பிரிட்ஜோட ஆக்சஸ்லேயே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ட்ராக் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ட்ராக்கிங் மார்க்கர்ஸ். இதில் தான் நம்மளோட 3D ஆப்ஜெக்ட் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ராப்பராக எனக்கு அப்படியே ட்ராக் ஆகிடுச்சு. இப்போ ஸோ ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இப்போ எனக்கு ட்ராக் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து பிளெண்டரில் மோஷன் ட்ராக்கிங் பண்ணணும். இப்போ எனக்கு கேமராவில் ட்ராக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒரு 3D ஆப்ஜெக்ட் வச்சு நான் அவுட்புட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ லேஅவுட் விண்டோக்கு வந்தாச்சு. இது டிஃபால்ட்டாக பிளெண்டர் கிரியேட் பண்ண பிளேன். ஸோ இதோட நம்ம கேமரா ஆங்கிள் இங்கே இருக்குது. ஸோ நான் கேமரா வியூவில் போயிட்டு இங்கேயே நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், ஸ்மூத்தாக எனக்கு அந்த பிளேன் வந்து இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ண போகிறேன். யாரோட இமேஜ்னா ராஜராஜ சோழனோட இமேஜ் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன் ராஜராஜ சோழன் இமேஜ் நான் இதில் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ திருச்சிக்கு போகிற வழியில் இருக்கிற பாலம் இது. ஸோ அதனால் சோழ தேசத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுனால ராஜராஜ சோழன் இமேஜ் வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இந்த எபிசோட் இதோட முடியுது. அடுத்த எபிசோடில் இந்த ட்ராக் பண்ண கேமரா வியூவில் எப்படி ஒரு இமேஜ் பிளேன் ப்ளேஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.